ஹாய், நான் தீபிகா. என்னோடய பையன் வந்து மாண்டிசரி சாம்போவில் படிக்கிறான். நான் மெயினாக ஏன் இந்த ஸ்கூலில் சேர்த்துனேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீக்கெண்ட் கிளாஸஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்போ நான் வந்து அவனை சேர்த்து விட்டுருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தான். அவனை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே போயிட்டுருந்தாங்க. அப்பப்போ அவங்க அன்னைக்கு அவங்க என்ன ஆக்டிவிட்டி பிளான் பண்ணாங்களோ அதையும் வந்து அவங்கள பண்ண வச்சிடுறாங்க. அவனுக்கு தெரியாமையே அதை வந்து அவங்க பண்ண வச்சிடுறாங்க. அவன் விளையாடவும் செய்யறான், அவன் வந்து ஜாலியாகவும் இருந்தான். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் வந்து ஃபுல் இயர் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து நான் சொல்லாமன்னு தெரில. ஒரு தடவை நான் ஒரு விஷயத்துக்காக அழுதேன். அப்போ வந்து அவன் என்கிட்ட ஸ்மைல் அப்படின்னு சொன்னான். அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவங்க ஸ்கூலில் அவன் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்தப்போ அவன் அழுதுகிட்டே போகிறப்போ அவங்க அந்த சொல்லியிருப்பாங்களான்றது அது வந்து எனக்கு அவன்ட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவனை மெயினாக அவங்க ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் நான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேங்க. ஸ்டால் வந்திருந்தேன். அங்கே குழந்தைங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்க வந்து இந்த ஸ்டாலில் வந்து அதை போட்டு வரதுக்கு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து தெரிஞ்ச விஷயங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு.